தினமும் யாரோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்னோட ஸ்வீட்டை திருடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் பப்பி. நைட் டியூட்டில கூட நீ தூங்கிக்கிட்டே இருக்க. வெரி பேட். ஆனா சார், நான் கடந்த 10 நாளா உங்க ஸ்வீட்டை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கண்ணுல விளக்கணை விட்டு பாத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம எப்படி திருடு போகுதுன்னு தெரியல சார். எனக்கு என்னவோ இதுல கோபாலும் மாதவும் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுது சார். அப்படியா? அப்படின்னா இத நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு வா. இன்னைக்கு ராத்திரி நீ கண்டிப்பா தூங்க கூடாது, புரியுதா? மே மாசத்துல எப்படி மழை பெய்ஞ்சது, அதுவும் ஸ்கூலுக்குள்ள? நீ மறுபடியும் தூங்குனன்னு வச்சுக்கேன், நான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன், புரியுதா? போ இங்க இருந்து. இந்த போனை வச்சு நான் கோபால் மாதவோட திருட்ட ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க கையும் களவுமா மாட்டிக்க போறாங்க. அவங்க கையும் களவுமா மாட்டிக்கிறதுக்கு என் கையை வரைச்சு போயிடும் போல இருக்கு. என்ன பண்ணுவேன்? லக்ஷ்மண், லக்ஷ்மண் நின்றா, நான் சொன்னா கேளு. யாரோ வர சத்தம் கேக்குது. அது திருடு கிச்சனுக்குள்ள வந்துட்டான்னு தோணுது. கோபால், இன்னைக்கு குலாப் ஜாமுன் நான் தான் எடுப்பேன். ஏன்னா நேத்து நீங்க ரசகுல்லாவை எடுத்தீங்கல்ல. முந்தா நேத்து பேஸ்ட்ரீஸ நீங்க தானே எடுத்தீங்க. அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு முன்னாடி ஜிலேபி எடுத்தீங்கல்ல நீங்க. அதுக்கு முன்னாடி லட்டு நீங்க தானே எடுத்தீங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்தோம்னு சொல்லுங்களேன்ப்பா. என்ன பசங்களா, நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எப்படி கண்ணா? ராத்திரி முழுக்க இந்த ப்ரூஃபை நான் பாதுகாப்பா வச்சிருக்க போறேன். நீங்க மாட்டீங்க. இந்த ப்ரூஃபை நான் பிரின்சிபல் சார் கிட்ட காட்ட போறேன். ஹேய் கோல்மால் பசங்களா, இதுக்காக தான் நான் ராத்திரி முழுக்க ரொம்ப நாளா தூங்காம இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் உங்க எல்லாரையும் ரெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்க போறேன். இப்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. வசூலி பாய் கிட்ட மாட்டிக்கிறத விட இப்ப பிரின்சிபல் கிட்ட ஸ்வீட்டை எடுத்ததுனால மாட்டிக்கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுமே. நம்ம கதை முடிஞ்சது. இப்போ நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படியாவது பப்பி கிட்ட கமுக்கமா பேசி அந்த ஆதாரத்தை நம்ம வாங்கி ஆகணும். உங்களை மாட்டி விட என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா நீங்க தப்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க எப்படியும் ஸ்கூலை விட்டு போகத்தான் போறீங்க. வேண்டாம் பப்பி, வேண்டாம். தூங்காத தூங்காத தூங்காத. நீயே கிள்ளிக்க. ஒண்ணும் இல்ல, தூசி தூசி தட்டிட்டு இருந்தேன். கையில இருந்த தூசி தட்டிட்டு இருந்தேன். இல்ல உன் சட்டில இருந்த தூசியை தான் தட்டிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே காலங்காத்தால எல்லாரும் மார்னிங் வாக் பண்றது தான் பாத்திருக்கேன். ஆனா இந்த பப்பி ஏன் நைட்ல வாக்கிங் போறாரு? என்னாச்சு இவருக்கு? ஒருவேளை இவரு பிரின்சிபல் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரா? அட ஏண்டா மூளை இல்லாதவனுங்களா? பப்பி தூக்கத்துல நடந்துட்டு இருக்காது. He is sleepwalking. அட இது செம்ம விஷயமாச்சே. இப்ப நம்மளால பப்பிக்கே தெரியாம அந்த ப்ரூஃபை எடுக்க முடியும். இதெல்லாம் உன்னால முடியாது கோபால். இப்ப பாரு, உனக்கு போன் எப்படி எடுக்கணும்னு நான் கத்து கொடுக்கிறேன். போன் எடுக்கலான்னு போனல்ல, இவனை கீழே விழுந்து மொக்க வாங்கிட்டான். பப்பி ஸ்கூலோட கிரவுண்ட் கிட்ட போயிட்டு இருக்காரு. இந்த இருட்டுல நல்லா போக முடியாது. டோன்ட் வரி கோபால், நான் தான் இருக்கேன்ல.
நான் விட்டுக்கணும். என்ன நெட் பிராக்டிஸா இந்த நேரத்துலயா? அந்த வலைய வச்சு பப்பியை பிடிச்சிருங்கன்னு லக்கி சொல்றான். பப்பி என்ன சிறுத்தை மாதிரி தாவிட்டு போறாரு. இந்த பப்பி எங்க தான் போனாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாரு. இப்ப தப்பிக்க வழியே இல்ல கண்ணா. நாங்க உன்னை நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டோம் பப்பி. என்ன பப்பி இதுக்குள்ள விழுந்துட்டாரு? என்ன பண்றது மாதவ்? நாம இது வழியாவே போயிடலாமா? என்ன சொல்ற? எந்த வழியில இருந்து நம்ம ஹைவே போயிடலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பு செல்லலாம்டா. அதுக்கப்புறம் போலீஸால நம்மள எப்பவும் பிடிக்க முடியாது. இல்ல 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 இல்ல, அங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நீங்க எவ்வளவு வற்புறுத்தினாலும் நான் உள்ள போக மாட்டேன். கோபாலு, ஏய், எதுக்காக கோபால நீ தள்ளி விட்ட? கோபாலே, மாதவ், என்னடா ஒரே எலியா இருக்கு? சின்ன வயசுல எங்க அம்மா என்கிட்ட சாப்பிடலன்னா பேய் வந்து பிடிச்சிடும் என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேய்க்கு வந்துருச்சு நினைக்கிறேன். பப்பி எங்க இருக்க? வேர் ஆர் யூ? கோபால், பேய் பேய், யாராச்சும் காப்பாத்துங்க. பேய் பேய் வந்துருச்சு. பேய். ஐயோ வலிக்குது அப்பா. இந்த பசங்க வேற நம்மள பாத்துட்டானுங்களா? இப்ப என்னடா பண்றது? அடா விடடா, இந்த பயந்தாங்கோலி எலி பசங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. எங்களையே எலின்னு சொல்றியா நீ? இங்க யார் எலின்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஏய், என்ன அடி திருடக்கூடாது எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. சின்ன வயசுல அம்மா சொல்றதெல்லாம் செஞ்சிருந்தோன்னா இன்னைக்கு இங்க வந்து அடி வாங்கி இருப்போமா? என்னப்பா இது? அம்மா, நான் இங்க என்ன பண்றேன்? பல கிலோமீட்டர் நடந்த மாதிரி எதுக்காக என் கால் இப்படி வலிக்குது? தாங்க முடியல. நம்ம பிரின்சிபல் சார் போலீஸ கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. ஸ்வீட்டை திருடின மாதவியும் கோபாலையும் புடிச்சிட்டு போக தான் போலீஸ் வந்திருக்கு போல இருக்கு. மாமியார் வீடு காத்துக்கிட்டு இருக்கு. போடா உள்ள. என்ன இது? போலீஸ் என் ஸ்கூலுக்கு எதுக்காக வந்தாங்க? பிரின்சிபல் சார், இந்த திருடங்க உங்க ஸ்வீட்ஸை தூக்கிட்டு போலான்னு வந்தாங்க. நாங்க இவங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டோம். அப்படியா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ். இருங்க சார், உண்மையான ஸ்வீட் திருடங்க யாருன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பப்பி, நீ ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்க? திருடங்களை கிச்சன்ல பிடிக்காம நீ வெளியே போய் தேடிக்கிட்டு இருந்தியா பப்பி? சரி, உன்னோட அந்த ப்ரூஃப் எங்க இருக்கு? இதோ இருக்கு சார், பாருங்க.
இந்த போன போச்சா? பப்பி ப்ரூஃப் எங்க இருக்குன்னு சொல்லு. சரி நீ போய் தூங்கு பப்பி. இப்போதான் 2 கைதிகளை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. அவங்க தான் உண்மையிலேயே ஸ்வீட்ஸை திருடி இருக்காங்க. இதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தப்பா பேசாத. இப்பயும் வட போச்சா?